ஓம் ஸ்ரீ கணாதிபதயே நமஹ. சரி, இன்னைக்கு வகுப்பை வந்துட்டு ஒரு தேவார பாடலோட ஆரம்பிப்போம். ஓகே, கேன் யூ சிங்? Yes, sir. எஸ். Can see, sir. யா, ஓகே We can சார். see. Yeah, யா, we can ப்ளீஸ் see. ப்ளீஸ் Shall I சிங். start? யா, ஓகே. திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில பீரட்டான துறை அம்மானே. திருச்சிற்றம்பலம். ஓகே, தேங்க்யூ. அன்பே சிவமயம், சத்தியமே பராசிவம். நம்மளோட சைவாய்ட்ஸோட அஃபர்மேஷன் ஆஃப் ஃபேத். நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், கிளாஸில் என்ன படிக்கிறோம் அப்படின்னு வாரம் வாரம். இந்த வாரம் வகுப்பில் வந்து ஒரு 2 முக்கியமான தலைப்பு நம்ம படிக்க போகிறோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே, which distinguishes Hinduism from all other religion, especially the Abrahamic religion. ஓகே, இந்த புக்கில் வந்து பார்த்து சிவாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, டுடே we will study what is dharma, what is reincarnation. 2 முக்கியமான டாபிக். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 68 லெசன் இருக்குது. 68 லெசன் எதுக்கு நம்ம படிக்கணும், எதுக்கு இந்த சமய கல்வி வந்து எதுக்காக, அந்த மாதிரி கேள்வி எழும்புனுச்சுன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய அதுக்கு விளக்கம் வந்து இருக்கு. வாழ்க்கையில் சில விஷயம்தான் நமக்கு விளங்குது பாருங்க. இப்போ முதுமை விளங்குது. ஒரு நாளைக்கு நமக்கு வயசாயிரும், உடல் வந்து பழுதா போயிடும், உடல் வந்து வீக் ஆயிரும், அதுக்கப்புறம் இறப்பு வரும். அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு விளங்குது. ஆனால் பல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பதில் இல்லாமல் இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதுன்னு பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சஃபரிங்கில் இருக்கிறாங்க. நிறைய விதமான சஃபரிங், ஃபிசிக்கல், மென்டல். ஃபிசிக்கல், மென்டல் தான். ஃபிசிக்கல், மென்டல், இமோஷனல். மென்டல் அண்ட் இமோஷனல் ஆக்சுவலி ஒர்க்ஸ் டுகெதர். ஹவ் யூ ஃபீல் இஸ் ஹவ் யூ திங்க். ஸோ அது ஆல்மோஸ்ட் த சேம். இப்போ இந்த 2 விதமான சஃபரிங்கில் நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. சிலர் வந்து முக்கியமானவங்களை வாழ்க்கையில் இழந்துடுறாங்க, சில பேர் வாழ்க்கையை விட்டு விலகிடுறாங்க, சில பேர் இறந்தே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தனிமையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விளங்கிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சைவ சமயத்தை படிக்கிறோம். நமக்கு நிறைய அன்னாடைய செய்திகள் நம்ம பார்க்குறோம்ல, வாட்ஸ்அப்பில் பார்க்குற செய்திகள்லாம் பார்க்குறப்ப நமக்கு நிறைய கேள்விகள் மனசில் எழும்புது. ஏன் சின்ன குழந்தைகளுக்கு கேன்சர் வருது, இதற்கெல்லாம் என்ன தான் பதில், ஏன் இறைவன் இவ்வளோ ஒரு கொடுமையானவரா, அப்படியான கேள்விகள்லாம் நமக்கு வர தொடங்குது. அதுக்குத்தான் இந்த கல்வி பாருங்க. ஸோ பேசிக்லி path to Shiva, to understand the world around us, to understand our life, so that we can sail through. ரொம்ப காயப்படாமல், ரொம்ப கஷ்டப்படாமல் நம்ம வந்து வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சமய கல்வியில் இருக்குது. இதுக்கு முக்கியமாக இளைஞர்கள் வரணும், ஆனால் வரமாட்டாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் தர்மா? தர்மா நம்ம மக்கள் கேட்டிங்கன்னா தர்மம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. தர்மானா தர்மம் பண்ணுறது, பிச்சை போடுறது, ஓகே, முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது, இதுதான் தர்மம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, தர்மம் வந்து ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட், டிவைன் ஆர்டர். ஸோ இந்த உலகத்தில் எப்படி உண்மையிலே வாழணும். இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் வலது பக்கம் தானே சுற்றி வருவோம், நம்ம கிளாக் வைஸ் தான் வருவோம். ஸோ கிளாக் வைஸாக எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறது,
எப்படி என்டி கிளாக் வைஸாக நெகட்டிவாக வாழ்க்கையை நடத்தி செல்லாமல் இருக்கிறது, அதை கற்றுக்கிட்டு அதை நம்பிக்கையை உருவாக்கி அதை ஒரு கல்ச்சர் ஆக்கி ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் வாழ்ந்தா அப்போ நம்ம கெட்ட கர்மங்களை நிறைய தவிர்க்க முடியுது. அதனால வாழ்க்கையில் வந்து நமக்கு சஃபரிங் ரொம்ப குறையுது. வாழ்க்கையை நல்லா நகர்த்தி சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிவைன் ஆர்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, டிவைன் ஆர்டர் தான் தர்மா. ஓகே, ஸோ வில் ஸ்டடி வாட் இஸ் தர்மா இன் டீட்டெயில் டுடே. ஓகே சார், கேன் யூ ரீட் சார்? Hi, sir. Hi, sir. You wanted to sing just now? No. I thought you were asking whether could we see the slide or something. Okay, Yeah, so okay. I just replied yes. Okay. So what is dharma? Okay, sir, carry on. Yeah, when God creates the universe, she endows it with order, with the laws to govern creation. ஓகே, ஷீன்னு போட்டிருக்கிற குரு இந்த இடத்துல. அப்படின்னா இறைவன் வந்து ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சிவசக்தின்னு கூட நம்ம சொல்லுவோம். சிவன் உள்ளேயே சக்தி இருக்கிறாங்க. சிவம் வேறு இல்லை, சக்தி வேறு இல்லைன்னு சொல்லுவோம். அதனால ஷீன்னு போட்டிருக்கிறாரு. இன்றைய உலகத்தில் நிறைய எப்ரஹாமிக் ரிலிஜன்லாம் பார்த்தீங்கன்னா ஹீ மாதிரி தான் காட்டுவாங்க. கடவுள் வந்து ஒரு ஹீ மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் நம்ம ரிலிஜனில் வந்து ஆக்சுவலி கடவுள் வந்து அவருக்கு ஆண் இல்லை பெண்ணும் இல்லை. Okay, so God creates the universe and give it an order. And the law which is the whole creation govern பண்ணுது. Okay, carry on, sir. Dharma is the divine law prevailing on every level of existence, from the sustaining cosmic order to religious and moral laws that bind us in harmony with that order. It is goodness, ethical practice, and duty. It is the path which leads us to liberation. Okay, so dharma, okay, definition, the definition is very vast. Okay, dharma is a very rich word. சிம்பிளா தர்மம் செய்யறது மட்டும் இல்லை, தர்ம பிரகாரம் வாழ்றது, அந்த லாவை ஃபாலோ பண்ணி வாழ்றது. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் டு சே another popularly known meaning for dharma is duty. ஓகே, அப்போ அதனால தான் ஸ்ரீ தர்மான்னு இருக்கு. ஒரு மனைவியோட தர்மா என்ன, புருஷ தர்மான்னு இருக்கு. ஒரு புருஷனோட தர்மா என்ன, ஸ்திரீ தர்மா, புருஷ தர்மா, அதான் தர்மான்ற வார்த்தையோட சேர்ந்து வருது. So it is the path which leads us to liberation. See, all of us want liberation. எவ்வளவுதான் வாழ்க்கையில கிடைச்சாலும் வந்தாலும் போனாலும் வாழ்ந்தாலும் finally what we want is moksha, liberation, முக்தி தான் நம்ம சமயத்தோட அடிப்படை நோக்கம். இடையில எல்லாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் எண்ட் ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கேம் வந்து என்னன்னா முக்தி, மறுபிறவி இல்லாம ஆக்குறது, அடுத்த பிறவி எடுக்காம முக்தி அடையிறது. கேரி ஆன் சார். தர்மா is at work on 4 levels of our existence: universal, human, social, and personal. Okay, dharma works on 4 levels of existence. யூனிவர்சல் ஒரு தர்மா இருக்கு, அந்த தர்மம் பிரகாரம் தான் அந்த யூனிவர்ஸ் நடக்குது. There is human dharma, there is social order, social dharma, and also personal dharma. Carry on, sir. Universal dharma rules the natural world, from subatomic quantums to galactic clusters. Social dharma governs society. Human dharma guides life's 4 stages. Okay, life 4 stages இருக்கு நமக்கு. We are children. Okay, then we become family people, then we grow up, then we will have our last stage, okay, from பிரம்மச்சாரியா, கிரீஹஸ்திரா, அந்த மாதிரி 4 ஸ்டேஜ் நமக்கு வாழ்க்கையில் இருக்கு இந்து சமயத்தில். அது படிப்போம் நம்ம, இந்த புக்கில் இருக்கு, அது படிப்போம் நம்ம. இந்த 4 ஸ்டேஜஸ்லையும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். லைக் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், யூ ஹேவ் யுவர் ஓன் தர்மா. தெர் ஆர் சர்டன் டியூட்டி தட் யூ மஸ்ட் டூ. If you are a husband, you have your dharma. If you are a wife, you have your dharma. So universal dharma that rules the natural world. Human dharma guides our 4 stages in life. Okay, sir, carry on. Personal dharma is your own perfect pattern in life. Okay, personal dharma is in Sanskrit is known as swadharma. Swadharma means your dharma for this incarnation. இந்த பிறப்புக்கு உங்களுக்குன்னு ஒரு தர்மா இருக்கு.
அதை நீங்கள் உங்கள் பிறப்பிலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிறந்து எந்த இடத்துல பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எப்படி பிறந்தீங்க, எந்த மென்டல் மேக்கப், ஃபிசிக்கல் மேக்கப்பில் பிறந்திருக்கீங்களோ அதிலே உங்களுக்கு தெரியும். தெரியாவிட்டாலும் கூட நமக்கு நமக்கு நம்பணும், நல்லா நம்ப. இதை வந்துட்டு கேரி ஆன் சார். இட் இஸ் டிட்டர்மின்ட். It is determined by your past karmas and how the other 3 dharmas impact you. எஸ். ஸோ பர்சனல் தர்மா இட் இஸ் டிட்டர்மின் பை அவர் பாஸ்ட் கர்மா. கர்மா அன்னைக்கு படித்தோம்ல, முக்கியமாக அந்த சஞ்சிதா கர்மாலேருந்து நம்ம பிராரப்ட கர்மா எடுத்துகிட்டு வரோம்ல, இந்த வாழ்க்கைக்கு கொண்டு வர கர்மம் நம்மளோட லைஃப் மேக்கப்பை பேசிக்காக நமக்கு காட்டும். இந்த நாட்டில் தான் பிறக்க போகிறோம், இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கிறோம், இப்படி தான் வாழ போகிறோம், இதான் நம்ம வாழ்க்கை சூழ்நிலை. அதை வந்து காட்டுறது அந்த பர்சனல் தர்மா வந்து அந்த பாஸ்ட் கர்மாவுக்கு ரொம்ப நிறைய கனெக்ஷன் இருக்குது. And it also affected by other 3 dharmas. 3 dharmas na universal, social and human. Okay, sir? The key to discovering and understanding your personal dharma is to worship Lord Ganesha. நான் அடிக்கடி பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரியலையா, என்னத்துக்கு தான் நம்ம பிறந்தோன்னே தெரியலையா, விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகர் கோயிலுக்கு போங்க, நல்லா விநாயகர் கிட்ட முன்னுக்கு நின்று மெடிடேட் பண்ணுங்க, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க, தேங்காய் உடைங்க, விநாயகருக்கு விளக்கேற்றுங்க. யோர் பாத் வில் பி கிளியர். எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் வில் பி ஸ்ட்ரகிளிங். லைக் எஸ்பிஎம் முடிஞ்ச எந்த கோர்ஸ் எடுக்குது எனக்கு தெரியல. லார்ட் கணேஷா வில் கைட் யூ ஸோ வெல். ஓகே, ஒன் டே யூ வில் நோ தட் யூ வில் நெவர் பி மிஸ்பிளேஸ்ட் இன் லைஃப். நீங்கள் எதுக்கோ பிறந்துட்டு எதையும் செய்ய மாட்டீங்க கண்டிப்பாக. லார்ட் கணேஷாவை ப்ரே பண்ணீங்கன்னா. So because the key to understanding, discovering and understanding your personal dharma is to worship Lord Ganesha. Okay, very clearly Guru, Sadguru is telling the worship of Lord Ganesha. He knows. Carry on, sir. He knows our past lives and can clarify our right path in life. Okay, he knows our past lives. Okay, he has all the memories. Okay, he has all the memories of our past life. He knows what we did and what kind of karma is going to unfold in this life, so he can help clarify our right path in life. Why we become confused is especially because of social setup that we are in and the human dharma. We get confused. Okay, in today's world people are even confused whether they are male or female. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். கன்ஃபியூஷன் வேற லெவல் போயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்குன்னு சொன்னால் we worship Lord Ganesha because he knows our past life and he clarifies our path. Gurudeva wrote, carry on, sir. Gurudeva wrote, when we follow this unique pattern, guided by Guru, wise elders, and the knowing voice of our soul, we are content and at peace with ourselves and the world. Okay, these 3 guidance நம்ம கிடைக்குது பாருங்க, very unique. Okay, first we worship Lord Ganesha. Number 2, we are guided by Guru. இப்போ குருவோட விஷயத்தை தான் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த வகுப்பில் நீங்கள் குருவை தான், நான் என்னோட மெசேஜ் இல்லை, ஒரு குருவோட மெசேஜ் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ யூ கெட்டிங் சம் கைடன்ஸ். வாய்ஸ் எல்டர்ஸ், அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சு, ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் இருக்குல்ல, அவங்க அனுபவத்தை மதித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமா we will make right choices in life. Okay, and knowing voice of our soul. சில பேருக்கு இதுதான் மெயின் கைடன்ஸாக இருக்கும். their own soul, the deep inside, and the instinct சொல்லும், இது சரி இது சரியில்லை, போகலாம் போகக்கூடாது, இது செய்ய முடியும் இது செய்ய முடியாதுன்னு ஒரு வாய்ஸ் உள்ளே இருந்து சொல்லும்ல. அது கட் ஃபீலிங் சொல்லுவாங்க சில பேர், அது வந்துட்டு இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ அ கைடிங் aspect. So we follow this. When we follow this unique pattern, we are content and at peace with ourselves and around the world. என்னைக்குமே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் நம்ம வாழ்க்கையை வீணாக்கிட்டோம், நான் அது செஞ்சுருக்கணும், நான் அது படிச்சிருக்கணும், இது படிச்சிருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக ஓடும். அதில் சேலஞ்சஸ் இருக்கும், அதை பார்த்துக்கிட்டு நம்ம போவோம். வாழ்க்கையே ஒரு சேலஞ்சஸாக இருக்காது. வாழ்க்கையில் சேலஞ்சஸ் இருக்கலாம், வாழ்க்கையே சேலஞ்சஸ் இருந்தால் எப்படி? நம்ம சரியான இடத்துல நம்ம வேலைக்கு போகலன்னா எப்படி? சரியான வயதில் நம்ம கல்யாணம் பண்ணலன்னா எப்படி? இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ லார்ட் கணேஷா ப்ரே பண்ணோம்னா and we take advice from Guru. Guru's advice are now plenty, right? You can watch videos on YouTube, you can listen to so many things, so many people actually want to talk to you. Okay,
they have message, they want to guide. ஏன்னா இந்த ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறைய அட்வைஸும் அவைலபிள். ஓகே, ஸோ வி மஸ்ட் கோ அண்ட் லுக் ஃபார் இட், லிசன் அண்ட் ஃபாலோ. ஓகே, நமக்கு எது சரின்னு படுதோ அதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். At every step in life, your main dharma is to follow the path of good conduct. Okay, whatever you do, no matter where you are, you're a student, you're a husband, you're a leader, you're a manager, you are a swami, whatever, is to follow the path of good conduct. Good conduct is a must. Good conduct தான் அந்த கோயிலில் வந்து நம்ம இப்போ வந்து அந்த கிளாக் வைஸாக சுற்றுறோம். Because we want to follow the world, we want to go along with what's happening in the world, we don't want to go against. Because it's going to be more painful, it takes more life, more energy, okay, and most of the time it ends up in confusion. அதனால good conduct is very very important. ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து நம்ம அமைச்சுக்கிறோம். சிறு வயதிலேருந்து பிள்ளைங்க வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ஒழுக்க முறையான வாழ்க்கை வந்து கொஞ்சம் சுலபமாகவே ஒரு பழக்கத்துக்கு வந்துடும். As a youth, a big part of your dharma is to be a good student and a good daughter or son. See, good conduct, good student, good daughter, good son. But today you see what's happening to them, especially people at this age, teenage age. Okay, or from 5 learn the college, university varikam. Okay, so they go through a lot of challenges, a lot of depressing things happen in their life, or they view it as depressing because lack of understanding. Lord Ganesha வழிபாடு செய்யல, so you are stuck somewhere for no reason. You are stuck with wrong people, you are ending up doing all the wrong things. So on the wrong things or the implications வரும்போது ரொம்ப மனவலி மனவேதனையில் வந்து அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரக்ஸ் வேறு எடுக்க போகிறாங்க. சிலர் வந்து அதையும் தாண்டி தற்கொலை அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், நம்ம தர்மா நம்ம விலங்குலன்னு சொன்னால், நம்ம குட் கான்டாக்ட் வந்து செய்யலைன்னு சொன்னால், your job is, if you're a student, just be a good student. If you're a teacher, be a good teacher. If you're a leader, be a good leader. Then life is easy for you. Okay, ஏன்னா நீங்கள் வந்து அந்த நேச்சுரல் லா ஆஃப் தர்மா ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, carry on. It is your parents' dharma to care for you. It is your teacher's dharma to teach you. It is the dharma of the police to protect you. Okay, everybody has their dharma. Okay, so teacher's dharma is to teach you. Parents' dharma is to care for you. பாருங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப அந்த ஒழுக்கம் இல்லாதனால, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாதனால பிள்ளைங்களை சும்மா விட்டதுனால பிறகு வந்து அது எவ்வளோ பெரிய இம்ப்ளிகேஷனாக வந்து அமையும். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இருப்பாங்க, ஜெயிலில் போய் விசிட் பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்மளே தேடிக்கிறது தானே. ஓகே, ஏன்னா நம்ம வி டோன்ட் டூ அவர் டியூட்டி ப்ராப்பர்லி. ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக டியூட்டியில் நம்ம செலக்ட் பண்ணுறதுனால அது பிற்காலத்தில் நமக்கு பெரிய பிரச்சனையாக வந்து அமைதான். ஸோ இஃப் யூர் அ டீச்சர், யுவர் தர்மா இஸ் டு டீச். யுவர் போலீஸ் தர்மா இஸ் டு ப்ரொடெக்ட் யூ. ஓகே, போலீஸ் நம்மளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம சுமூகமான ஒரு சோஷியல் செட்டப்பில் நம்ம வாழ்வோம். ஓகே, யாருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்வோம். நம்மளோட ப்ரொடெக்ஷன் இஸ் டேக்கன் கேர். Carry on, sir. As an adult, you may become a parent, and it will then be your dharma to raise and support your family. Later, as an elder, your dharma will be to guide the younger generations. Okay, you see, as an adult, you become a parent. Later, you get married, you have children, you become parent, you do the same thing. Okay, your dharma is to raise and support your family. அதில் நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. தர்மாவில் செலக்ட் பண்ணுறவங்க வாழ்க்கையில் எல்லாரும் வாழ்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. Okay, you don't have to go very far in your family, maybe among your friends, in your society or in other societies. You see people who slack, people who did not fulfill their responsibilities. Later part of life, they suffer mentally. Okay, they go through a lot of depressions. இதெல்லாம் நம்ம தேடிக்கிறது தான், ஆக்சுவலி நம்ம தேடிக்கிறது தான், பிகாஸ் our action. Okay, karma is our action தானே. Okay, because you don't do your dharma, you create bad karma.
Okay, you create bad karma, then it comes back. The consequences you have to face. அதுல இருந்து வெளியே வர முடியாது. அந்த law, that's how the law works. Okay, so later as an elder, your dharma will be to guide the younger generations. So வாழ்க்கையில student காலத்துல இருந்து, then you become parents, then you become elders, then you just follow. If you follow your dharma, then imagine that everybody follows their dharma, life will be very smooth on this planet. Okay, லைஃப் ஸ்மூத்தாக இருந்தால் தான் வேறு சேலஞ்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். லைஃபே சேலஞ்சாக இருந்தால் நம்ம எப்படி மற்ற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது? ஓகே, carry on, sir. Yogaswami said. Yogaswami said that dharma is like the tracks of a train, and like the train, we must stay on the tracks to reach our destination. Yes, if you want to reach your destination, you must be on the tracks. ட்ராக் விட்டு வெளியே போனோம்னா டெஸ்டினேஷன் போய் சேர மாட்டோம். டெஸ்டினேஷன் போய் சேராட்டி நம்ம ஒன்றும் ரொம்ப பெருசாக ஹாப்பியாக இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் வரும், நிறைய ஏமாற்றங்களை எதிர்நோக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் வரும். அப்போ நம்ம வாழ்க்கை மனசு ரொம்ப வலிக்கும். நமக்கு நம்ம திரும்ப ரீசெட் பண்ண முடியாது, எல்லாம் கை விட்டு போயிடும். ஸோ அதனால good conduct is so very important. Of course, it is challenging in today's world. It's challenging. Okay, we are tempted to do so many things, but we still have to maintain because we know the consequences. Okay, carry on, sir. Dharma. Dharma is so important that the Sanskrit name of Hinduism is Sanatana Dharma, the eternal path. Okay, you see dharma, the word dharma, 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 dharma எத்தனை தடவை கேட்டிருக்கீங்க இந்த லெசன்ல? All dharma. ஸோ த தர்மா அதோட மீனிங் வந்து ரொம்ப பெருசு. ஓகே, சும்மா ஒருத்தவங்களை தர்மம் செய்கிறது மட்டும் இல்லை, அதோட மீனிங் ரொம்ப பெருசு. ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் தர்மாவை நீங்கள் செய்யணும், ஒரு டீச்சராக இருந்தால் ஒரு தர்மாவை செய்யணும், அப்பா அம்மாவாக இருந்தால் அவங்க தர்மாவை செய்யணும். ஈவன் அவர் ரிலிஜன்ஸ் நேம் இன் சனாதன தர்மா. சனாதன தர்மானா ஈத்தனல் பாத். ஈத்தனல் பாத்னா என்றும் இருப்பது. லைக் கிராவிட்டி வில் பி தேர். இந்த உலகம் இருக்கும் வரை கிராவிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ரிலிஜன் வந்துட்டு சனாதன தர்மா, தி ஈத்தனல் பாத். இந்த தர்மா கண்டிப்பா எப்பொழுதும் இருக்கும். ஓகே, வாட் இஸ் சனாதன தர்மா? படிங்க சார். Sanatana Dharma, often referred to as Hinduism, foreign name, translates to eternal law or the natural, timeless way of life. It represents a system of universal principles, including truth, non-violence, and right conduct, that are considered eternal, non-dogmatic, and applicable to everyone regardless of birth. Okay, this Hinduism is a foreign name. மற்றவங்க நமக்கு கொடுத்த பேரு தான் ஹிந்துவிசம். நம்மளோட பேர் வந்து சனாதன தர்மா. சனாதன தர்மா. ஓகே, நம்மளாம் சனாதனிஸ். ஓகே, வி ஃபாலோ சனாதன தர்மா. ஹிந்துவிசம் வெள்ளக்காரவங்க நமக்கு வச்ச பேர், வெளியிலேருந்து வந்தவங்க கொடுத்த பேர் தான் ஹிந்துவிசம். இன்னைக்கு கன்வீனியன்காக நம்மலாம் ஹிந்துஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஃபார்மில் ஹிந்து, அகமா ஹிந்துன்னு எழுதிடுறோம். ஓகே, அகமா சனாதன தர்மான்னு எழுத மாட்டோம். ஆனால் உண்மை என்னன்னா நம்மளாம் சனாதன தர்மா தான் நம்மளோட ரிலிஜன். அண்ட் திஸ் ரிலிஜன் இஸ் வெரி யூனிவர்சல் இன் நேச்சர், வெரி யூனிவர்சல். ஓகே, அண்ட் நான் டாக்மேட்டிக். அப்ரஹாமிக் ரிலிஜன் மாதிரி டாக்மேட்டிக்காக இல்லாமல் எல்லாருக்கும் அப்ளிகபிள். உலகத்தில் வாழும் எல்லாருக்கும். கொஞ்சம் முந்தி படித்தோம்ல தர்மாவை பற்றி படித்தோம்ல, அது யாருக்கு அது அப்ளிகபிள் இல்லை? ஒரு மலாய்க்காரர்களுக்கா, சீனர்களுக்கா, வெள்ளைக்காரர்களுக்கா, யாருக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட் தர்மா ஃபாலோ பண்ணுறது வந்து எல்லாருக்கும் உள்ளது தானே. அதுதான் சனாதன தர்மம். எல்லாத்துக்கும் சரியா எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அவசியமான ஒரு தர்மம் தான் சனாதன தர்மா. So Sanatana Dharma, we have Hinduism, we have about 4 major religions. Saivism, நம்ம படிக்கிறது சிவா வர்ஷிப், நம்ம படிக்கிறது சைவிசம். வைஷ்ணவிசம் இருக்கு, சிலர் வந்து கிருஷ்ணர் வழிபாடு செய்வாங்க, வைணவம்னு சொல்லுவோம். சைவம், வைணவம். அப்புறம் சக்திசம், அம்மா வழிபாடு. அப்புறம் ஸ்மார்த்திசம், பலவிதமான கடவுள்களை கொஞ்சம் லிபரலா எல்லா கடவுள்களையும் வழிபாடு செய்வாங்க. இதில் நீங்க எதா இருந்தாலும் நீங்க சனாதன தர்மா தான் ஃபாலோ பண்றீங்க. ஏன்னா இந்த சமயம் எல்லாமே சனாதன தர்மாவோட பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுது.
ஏன் நம்ம வந்து ஒன்று சூஸ் பண்ணுறோம், ஏன் எல்லாத்தையும் படிக்க முடியாதுன்னா நமக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அதனால ஒன்றை சூஸ் பண்ணி படிப்போம். ஏன்னா இது வந்து இந்து சமயம் வந்துட்டு இந்துயிசம் சனாதன தர்மம் வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல நம்ம முழுகிடக்கூடாது. எல்லாத்தையும் படிக்க போறோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஆழமா முழுவி நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். மற்றவங்க கேள்வி கேட்டால் கூட நமக்கு பதில் சொல்ல தெரியாது. நம்ம வந்து கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டோம் நம்மளோட பதில்ல. ஓகே, நம்ம பேசுறப்ப சொல்லுவோம் நான் வயலன்ஸ்னு. அப்புறம் அவங்க கேட்பாங்க கேள்வி, எப்படி புராணத்துல சிவன் வந்து விநாயகர் தலையை வெட்டினாரா, அது வயலன்ஸ் இல்லையான்னு கேட்பாங்க. நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதனால தான் குருதேவா டசன்ட் டீச் புராணம். புராணம் இஸ் பியூட்டிஃபுல், அது வேற விதமான தத்துவம். அதுவும் படிச்சுக்கலாம், அதுவும் படிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃபிலாசபி படிக்கணும்னா புராணத்தை எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு ஃபிலாசபி நல்லா விளங்கிக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்பையும் ஃபிலாசபி தான் பேசணும், புராணம் பேசக்கூடாது. புராணம் பேசினீங்கன்னா நிறைய கான்ட்ராடிக்டரி ஐடியா இருக்கும். கான்ட்ராடிக்ஷன், நம்ம கான்ட்ராடிக்ட் பண்ணுவோம். அப்போ ரொம்ப நம்ம மற்ற மதத்தை சேர்ந்தவங்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஸோ தட்ஸ் வை வி சூஸ் திஸ் கிளாஸ் பாத் டு சிவா. புக்கு பேரே பாத் டு சிவா, சிவனை அடைவது எப்படி. ஓகே, சிவனை அடையும் வழி, அதுதான் படிக்கிறோம். அந்த சிவம்னா யாரு? சேம் தான். at the highest level all gods are same. We know all gods are same. ஓகே, ஸோ அந்த கடல்ல விழுந்துடக்கூடாதுன்னு தான் நம்மளோட டாபிக். எப்பயுமே we keep it very straightforward to Saiva Siddhantam philosophy. Okay, sir, what Gurudeva says? Dharma is a rich word which encompasses many meanings. The path to God, Siva, piety, goodness, duty, obligation, and more. See, the meaning is huge. If you go to university and you do a research, you want to talk about Hinduism, you cannot say Dharma means doing good only. Okay, Dharma has a very rich word, has a lot of meaning. Englishல சரியான வார்த்தை இல்லை தர்மாவுக்கு. Dharma cannot be defined, actually cannot be defined. English cannot define Dharma. ஒரு வார்த்தையில ஒரு லைன்ல சொல்ல முடியாது. Okay, so it is very rich, encompasses many teachings actually, many meanings actually. Okay, Paikina being very religious. ஓகே, வெரி ரிலிஜியஸ். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க. அப்பா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட்டிகிட்டு போவாங்க, வெளியில் சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் உண்மையான ஒரு பிள்ளையாக இருப்பாங்க, உண்மையான ஒரு மனைவியாக இருப்பாங்க, உண்மையான ஒரு அம்மாவாக இருப்பாங்க. தட் இஸ் தர்மா ஆக்சுவலி. பிகாஸ் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்களோட வேலை, உங்களோட கடமைகள் வந்து எவ்வளோ கஷ்டமாக சேலஞ்சிங்காக இருந்தாலும் அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சிட்டிங்கன்னா என்ன சிறப்புனா நீங்கள் கெட்ட கர்மா செய்ய மாட்டீங்க. அப்போ திரும்ப வர வேண்டியதில்லை அதை அனுபவிக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் வந்து நல்ல கர்மாவை செஞ்சுட்டு போவீங்க. இட்ஸ் குட், இட்ஸ் பெட்டர். குட் karma is closer to God. Okay, it takes us closer to God. Okay, so the path will be easier. Carry on, sir, by following. By following the ancient path of Dharma, we avoid all this suffering and mental pain and bring ourselves into positive, creative, and productive states of consciousness, bringing us ever closer and closer to the holy feet of God Shiva. Okay, God Shiva holy feet போனா சிவன் நடி போய் சேரணும் சொன்னா the best is to follow dharma. Okay, follow dharma na do the right thing, do your duty properly. No matter what, do your duty properly. Just take care of yourself, take care of your family, take care of your society, play your role. ஓகே, எங்கே போனாலும் நமக்குன்னு ஒரு தர்மா இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நாடகத்தில் நடிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வேடம் கொடுத்துருக்காங்க, அதை பெஸ்ட்டாக செய்கிறது தான் உங்கள் வேலை. எல்லாரும் அப்படி செஞ்சால் நாடகம் சிறப்பாக வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த உலக வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஒரு ஆசிரியர் அவர் வேலை செய்கிறாரு, அம்மா வேலை செய்கிறாங்க, அப்பா தர்மத்தை செய்கிறாரு, அரசாங்கத்தோட தர்மத்தை செய்கிறது. அப்போ எல்லாமே ஒழுங்காக அழகாக வந்துடும். வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பயன்பெறுவாங்க. மெஜாரிட்டி பயன்பெறணும், அப்போ தான் அது நல்ல ஒரு சிஸ்டம் இல்லையா? So Gurudeva says, selfless service to mankind makes you free in the world of mortals. நம்மெல்லாம் மார்டல் தானே, நம்மெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும். சிவாய் சுப்பிரமணிய சுவாமியா இவர் தான் குருதேவா. இவரோட சிஷியர் தான் இப்போ நமக்கு இந்த புக்கை படிக்க சொல்கிறாரு, சத்குரு போதிநாதா வேலன் சுவாமி. ஓகே, ஸோ வி ஆர் இன் த வேர்ல்ட் ஆஃப் மார்டல்ஸ்.
you become free. You become free now, you get liberated just by serving mankind. Okay, ஸோ எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ செல்ஃப்லெஸ் சர்வீஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். See, Dharma is one of the most beautiful and complex ideas in our faith. நம்மளோட நம்பிக்கையில் தர்மா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், பை அட் த சேம் டைம் வெரி காம்ப்ளெக்ஸ். சிம்பிளாக சொல்ல முடியாது தர்மானா. ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஆக நெருக்கமான வார்த்தை என்னன்னா, டூ த ரைட் திங், டூ யோர் டியூட்டி. ஓகே, யார் யாருக்கு என்னென்ன டியூட்டி இருக்கோ அது செஞ்சுட்டு போயிருங்க, அதுதான் தர்மம். One of its meaning is shown here. It's shown here. You can see our duty is to serve and help others in need, as the hiker helps a friend to the top of the mountain. Okay, இவர் கை கொடுத்து இவர் தூக்குறாரு, இவர் வந்து கையை கொடுத்து இவர் தூக்குறாரு, அவரோட தர்மத்தை செய்கிறாரு. ஏன் அந்த தர்மத்தை செய்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்காரு, அவர் தான் மேலே இருக்காரு, அவர் தான் கை கொடுக்கணும், அவர் செஞ்சிட்டாரு. அப்போ என்ன நடக்குதானுங்க, அவர் நல்ல கர்மா செஞ்சிட்டாரு. தர்மாவை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஹீ இஸ் டூவிங் குட் கர்மா டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ குட் கர்மா, when good karma returns, you can sit down and meditate. You won't be depressed. When all the good karma return to us, பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணலாம்ல. ஏன்னா உங்களுக்கு மனம் வலிக்காது, ஏமாற்றம் இருக்காது, மனம் காயமடையாது இல்லை. ஆனால் பேட் கர்மா செஞ்சால் திரும்ப வர்றப்ப நம்ம எப்படி உட்காந்து மெடிடேட் பண்ணுறது, ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ யார் யார் கடமையிலேருந்து தவறுறாங்களோ வாழ்க்கை முழுதும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். ஓகே, ஸோ வி டோன்ட் வாண்ட் தட், ஸோ வி ஃபாலோ தர்மா. ஓகே, தட் இஸ் லெசன் 32. What is dharma? So it is a privilege to serve mankind, for this is the worship of God. God is here in all these human souls. விவேகானந்தோட வார்த்தைகள், அதாவது service to mankind is very, very important, and we are equipped in so many ways to serve mankind, whether with our mental, our ideas, whether with physical, money, working together, whatever that we can do. We must do creatively. Not everybody can do the same. We have to do creatively. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், மற்றவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ எவ்ரிபடி வில் ஹேவ் a beautiful understanding, and everybody will be motivated to follow dharma. ஏன்னா யாருக்கும் பெரிய ஏமாற்றம் இருக்காது. சமூகத்தில் பெரிய ஏமாற்றங்களை ஏற்படுத்தினோமா ஒரு செக்ஷன் வந்து தர்மா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இப்போ பேட் கர்மா செய்வாங்க, அது நம்மளையும் பாதிக்கும். ஓகே, ஸோ யாரும் ஒதுக்கப்படாமல் எல்லாத்துக்கும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டே வரணும். ஓகே, தட் இஸ் லெசன் 32. வாட் இஸ் தர்மா? அதை விட முக்கியமான லெசன் இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா, வாட் இஸ் ரீஇன்கார்னேஷன். ஓகே, ரீஇன்கார்னேஷன்னா என்ன? ஓகே, பாருங்க, the soul cannot die. The soul cannot die. It moves from one body to another, a little like the butterfly whose outer form changes from egg to caterpillar to the to adult. Okay, the same chrysalis. Okay, to adults, the same creature lives on in each new form. ஸோ இது வந்து தான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க, அந்த பாத் டு சிவா புக்கிலே இருக்குது, இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ். ஓகே, when we die, the soul doesn't die. Okay, the soul doesn't die. ஆத்மனுக்கு இறப்பு இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்போ அந்த உடல், அந்த ஆத்மன் வந்து இன்னும் அனுபவங்களை பெறறதுக்கு ரீஇன்கார்னேஷன் தேவைப்படுது. ஸோ ரீஇன்கார்னேஷன் எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ வாழ்க்கை தத்துவங்களை, கேள்விகளுக்கு வாழ்க்கையில் பதில் சொல்லுதுன்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே சார், வாட் இஸ் ரீஇன்கார்னேஷன்? Reincarnation is the cycle of birth, death and rebirth. Okay, birth, death and rebirth. Birthக்கு டேத்துக்கு எது ஆப்போசிட் வேர்ட் வந்து பர்த். லைஃப் இல்லை, லைஃப் அண்ட் டெத்ன்னு சொல்லுவாங்க சில பேர். நோ, இட்ஸ் நாட் ட்ரூ. இட்ஸ் பர்த் அண்ட் டெத். And birth, death and rebirth happens to the body actually. The body goes through it. Soul doesn't die. Okay, soul doesn't die. Soul only takes another body for rebirth.
ஓகே இந்த ஃபிசிக்கலில் நம்ம வர்றது தான் ஃபிசிக்கல் பாடி இருந்தால் தான் ரீபர்த் பாருங்க. ஸோ பேர்த்துக்கு டேத்துக்கு ஆப்போசிட் வந்து birthக்கு opposite வந்து death. Okay, it's not, some people use life, which is not right. Death is not the opposite of life. Death is the opposite of birth. Birth இருந்தா death இருக்கும். Carry on, sir. Each soul has many lifetimes on earth. In each life, we drop off our physical body at death, but our inner self or soul never dies. We just leave our physical body and go on thinking, feeling, and acting in our astral body. Okay, this is very important. We just leave our physical body and go on thinking, feeling, acting in our astral body. அப்போ நம்ம இறந்து போனால் அந்த astral body இருக்கும். Astral body is it's a combination of our mental body. Okay, அது இருக்கும். We can still feel, we still can think. Okay, that's why we can suffer. We can go to Antarloka. Antarlokaல ரெண்டு இடம் இருக்கு. நல்லது செஞ்சதீங்கன்னா you will be, for a while you will be in Surgaloka, or you go to Narakaloka for a while to get some training, then you take a rebirth. Okay, this happens after death. Okay, sir, we also do this when we sleep, but we return to our body each time we wake up. Okay, so when we sleep, actually our body leaves, our soul, our Atman leaves, our mental travels. Okay, mental body travels to places. ஸோ சில பேர் அதை கனவுல சந்திச்சிருப்பாங்க, அந்த விஷயங்களை கனவுல சந்திச்சிருப்பாங்க. சில பேர் காலையில் எழுந்திரிச்சதோட வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஸோ that means they have gone somewhere, they learned something, they came back. ஓகே, ஆனால் இது வந்து தூங்குறப்ப போவோம், காலையில் எழுந்திரிக்கிறப்ப திரும்ப வந்துடுவோம். பட் at death, we don't come back into our physical body. Okay, we leave. Okay, at death we don't come back. Okay, we leave. We leave the physical plane and remain conscious in the inner worlds. Okay, physical body நமக்கு இருக்காது. Okay, we will be in the inner planes, like I said, the Antarloka. We will be in the inner planes. We will be experiencing other things. Okay, this experience we don't know, but our gurus say, we even attend classes to study. Okay, to know better things, to show that when we come back, we don't repeat the same mistakes. சில பேர் பாருங்க, மெச்சூரான சோல்ஸ் வந்துட்டு பல பேர் அது தவறை செஞ்சு தான் உணர்வாங்க. சிலர் வந்து செய்யாமே, அந்த தவறை செய்யாமே உணர்ந்துருவாங்க. நிறைய விஷயம் நம்ம செய்யாமே உணர்ந்துடலாம், ஆனால் நம்ம அப்பப்போ சிக்கிடுவோம். அதான் ப்ராப்ளம். ஓகே, ஒரு 10 மாடியிலேருந்து கீழே விழுந்தா என்ன நடக்கும்னு அது செஞ்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்லைல்ல. ஓகே, 10 மாடியிலும் கீழே விழுந்தா என்ன நடக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். அது செஞ்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது வாழ்க்கையில். வித்தவுட் டூயிங் த ஆக்சுவல் திங், ஓகே, விஸ்டம் இருக்கு நம்மகிட்ட. வித்தவுட் டூயிங் த ஆக்சுவல் திங் we can actually learn, we actually know. So we refrain from doing those things. Okay, that's very important. Okay, sir. But we remain conscious. We are conscious. நம்ம தூக்கத்தில் இல்லை, நம்ம கான்ஷியஸாக தான் இருக்கிறோம். வேற உலகத்தில் இருந்தாலும் கான்ஷியஸாக இருக்கிறோம். We know what's happening. Carry on, sir. After some time, we are born again as a baby in a new physical body, with a new mother and father, a new name and a new future. Okay, so Guru says after some time we take the body. அந்த டைம் எவ்வளோன்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. But after some time we are born again as a baby. பேபி பிறக்கிறப்ப பேபியாக தான் பிறக்கிறோம். எல்லா பேபியும் ஒரே மாதிரி தான் பிறக்குது. ஆனால் the soul inside may not be the same. Okay, you could be a very mature soul. Okay, you could be a very mature soul in a young baby. அதனால தான் பிள்ளைங்க வந்து சிறு வயதிலே பல விஷயத்தை வந்து பேசுவாங்க, பெரியவங்க மாதிரி நடந்துக்குவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்க வந்துட்டு முதல் முறையாக பிறக்கல, ஏற்கனவே பல தடவை இந்த உலகத்துக்கு வந்து போனவங்க தான் திரும்ப வந்திருக்கிறாங்க. Okay, so we got a new mother, new father, a new name and a new future. Okay, sir. This return to the physical plane in a new body is called reincarnation. Okay, we return back. Okay, we get one more chance. If we didn't live properly,
we did a lot of bad karmas, we get another chance to come, another chance of reincarnation. நம்ம ஈஸ்டர்ன் ரிலிஜன்ல தான் இருக்கு. இந்துவிசம், புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம், இவங்க தான் ரீஇன்கார்னேஷன் நம்புறாங்க. அப்ரஹாமிக் ரிலிஜன்ல இஸ்லாம், கிறிஸ்டியன், ஜுடாயிசம்ல வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் ஐடியா இல்லை. அவங்களுக்கு ஒரு பிறப்பு தான். அந்த ஒரு பிறப்போட அவங்க என்ன நடக்குது, அவங்க இறைவன் வழி போறாங்களா, சொர்க்கத்துக்கு போறாங்களா, நரகத்துக்கு போறாங்களா, அப்படி ஒரு தீர்மானங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பட் அவர் யூனிக். So reincarnation is a very important philosophical idea that gives a lot of comfort to us. இல்லாட்டி வாழ்க்கையில் இன்னும் நிறைய சேலஞ்சஸ் நமக்கு இருக்கும். Okay, today we'll see this in detail. Okay, sir, memories. Memories of our previous lifetimes fade away during childhood, though some adults can remember them. Okay. பிறக்கிறப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் ஸ்லோவாக எல்லாமே மறந்துடும். பூர்வ ஜென்மம் வந்து மறந்து போயிடும். எந்த எந்த எதுவுமே ட்ரெயின் பண்ணாட்டி மறந்துடும் தானே. படிக்கிற விஷயமே போன வாரம் படித்தது இந்த வாரம் பிள்ளைங்களுக்கு மறந்து போயிடுது. ஓகே, மறதி வந்து இயற்கை. ஸோ அந்த இயற்கையான மறதி வந்து போன ஜென்மத்தில் நடந்த விஷயங்கள் வந்து ஸ்லோலி த பாடி ஃபேட்ஸ் அவே டியூரிங் சைல்ட்ஹுட். அப்புறம் யாருக்கும் ஞாபகம் இருக்காது. ஆல்தோ சம் பீப்புள் கேன் ஸ்டில் ரிமெம்பர். நான் அந்த இடத்துல ஏற்கனவே பிறந்திருக்கேன். அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய இருக்குது. ரீஇன்கார்னேஷன் கதைகள் நிறைய இருக்குது. நீங்கள் யூடியூப்ல கூகுளில் சர்ச் பண்ணலாம். ஓகே, we eventually die again because of illness, old age, or an accident. Okay, these are the three things that we may die again. We must, of course, because of illness, old age, or an accident. இதனால பாடி வந்துட்டு செயல் இழந்துருது, செயல்பட முடியல. பாடி பழுதா போச்சு, செயல்பட முடியலன்னா ஆத்மன் பிரிஞ்சிடும். கண்டிப்பாக பிரிஞ்சிடும். அப்புறம் திரும்ப இன்னொரு பாடி எடுத்துட்டு வரோம். Again, we step out of the physical body and go on living in our astral body. Okay. This happens repeatedly. Okay, repeatedly this happens, not once, twice, repeatedly. So God, the nature, Dharma gives us chance as many times as we want. We can come here and learn and mature as many times as we want. Okay, SPMல ஃபெயில் பண்ணாலே சான்ஸ் இருக்கு. அது எப்படி வாழ்க்கையில் ஃபெயில் பண்ணால் சான்ஸ் இல்லாமல் இருக்கும்? ஒரே வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சிட முடியாது, எல்லா நன்மைகளும் தெரிஞ்சுக்க முடியாது, எல்லா உண்மைகளையும் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதனால நிறைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. Okay, sometimes we are born as a boy, sometimes as a girl. The way we live in this life determines what our next life will be like. Reincarnation is like a great school, and each life is a classroom. Who is learning and growing in the school of life? You, your immortal soul. Okay, we take life after life. Okay, so reincarnation is a great school. So through each lesson is a classroom. Each time we come, we learn new things. We learn and grow. And who is learning? Kekraru Guruve Kekrare. Who is learning and growing? Not your physical body which dies off. Okay, you, your immortal soul, the soul that never dies. அது அந்த லெசன் எல்லாம் எடுத்துக்குது. கொஞ்ச நாளைக்கு போயிட்டு அந்த அந்தர் லோகத்தில் இருக்குது, சொர்க்க லோகத்தில் இருக்கலாம். திரும்ப ஒரு பிறவி எடுத்து இன்னொரு பிறவி எடுத்து வந்துடுது. வர்றப்ப அதோட கர்மங்களும் திரும்ப எடுத்துட்டு வருது. ஓகே, You have lived many lives. Each lifetime is but one stride on the great journey of your soul. Many lives, you had lived many lives. Okay, ஸோ இதுதான் நம்ம வந்த வாழ்க்கை. முதலாக இங்கே வந்திருக்கோன்றது இல்லை, இதுக்கு முன்னே நிறைய தடவை வந்திருப்போம். அதனால தான் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்காமையே பிள்ளைங்க வந்து செய்வாங்க. கற்றுக் கொடுக்காமையே நம்மளும் செய்வோம். நிறைய விஷயம் நம்ம மைண்டுக்கு, நம்ம மெமரிக்கு தெரியும். ஓகே, நம்ம நிறைய விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. we operate like very natural. We know how to respond. Okay, sir. When all the needed lessons have been learned, your soul has matured. All karmas have been resolved and you have realized God. You will not need to be born again. That is called liberation or moksha, the destiny of all souls without exception.
ஓகே, வந்து போய் கற்றுக்கிட்டு பாடங்களை எடுத்து 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 எல்லா பாடங்களையும் கற்றுக்க பிறகு எல்லாம் கர்மாவும் ரிசால்வ் பண்ண பிறகு யூ ரியலைஸ்ட் காட், யூ வில் யூ வில் நாட் நீட் டு பி born again. மறுபிறவு இல்லாம போவோம். இந்த சம்சார சைக்கிள் இருந்து நம்ம வெளியாயிருவோம். அதுதான் லிபரேஷன், அதுதான் மோக்ஷா. சத்குரு என்ன சொல்றதா, the destiny of all souls without exception. all souls all souls பிறப்பெடுத்து வந்து இறந்து திரும்ப போய் வந்து 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 எல்லா உண்மைகளும் விளங்கின பிறகு அவங்க லிபரேஷன் கிடைச்சிரும், மோக்ஷா கிடைச்சிரும். ஸோ மோக்ஷா முக்தி தான் இந்த இந்தியன் ஹிந்து சனாதன தர்மாவில் உள்ள மெயின் கல்ச்சர். வாழ்க்கையில் என்னென்ன நம்ம செஞ்சாலும் எதை நோக்கி நம்ம போகிறோம்னா மோக்ஷாவை நோக்கி தான் போகிறோம். ஓகே, but on the way we can get married, we can work, we can make money, we can build house, nothing wrong, we can just go. But the end game, நம்மளோட ஒவ்வொரு சோலோட end game வந்து மோக்ஷா தான். Okay, carry on sir. Through the ages, reincarnation has been the great consoling element within Hinduism, eliminating the fear of death. We are not the body in which we live, but the immortal soul which inhabits many bodies in its evolutionary journey through samsara. After that, we continue to exist in unseen worlds, enjoying or suffering the harvest of earthly deeds, until it comes time for yet another physical birth. Okay, so evolutionary journey through samsara. Samsara means life, birth, death and rebirth. Samsara, அந்த சைக்கிள்ல நம்ம போய் வந்துட்டே இருப்போம். After death we continue to exist the unseen worlds, enjoying or suffering. Okay, depends on what we did during our time on earth. We may enjoy or suffer. பாருங்க, நல்லா பள்ளி பருவத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைங்க பெரிய ப்ரொஃபஷனல் ஆகி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறாங்க. ஓகே, தே ஆர் என்ஜாயிங் லைஃப். கண்ணுக்கு கூட நம்ம பார்க்குற விஷயம். பள்ளி பருவத்தில் ஒழுங்கா படிக்காத மாணவர்கள் கஷ்டமான வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஸோ அவர் டீட்ஸ் பிரகாரம் தான் இருக்கும் நம்மளோட பயன். ஓகே, whether we enjoy or suffer all depends on what earthly deeds that we do. So until it comes time for yet another physical birth. Physical birth வந்துகிட்டே தான் இருக்கும் until we attain moksha. ஒரு சுவாமி கேட்குறாங்க, எத்தனை தடவை சுவாமி நம்ம பிறப்போம்? அவர் கொடுக்குறாரு, இது கடல் ஓரம் போய் அந்த மணல் எடுத்துங்க, ஒரு பிடி மணல் எடுத்துட்டு அந்த மணலை எண்ணி பாருங்க, அதோட கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. So some gurus have said we have to take like 50,000 lives. So it's not a simple thing. வந்தோம் போனோம், இந்த பிரிவியோட முடிஞ்சு அந்த மாதிரி இல்லை. நம்மளோட கதை அந்த மாதிரி இல்லை. ஸோ ரீஇன்கார்னேஷன் உண்மை. Reincarnation gives us a lot of consoling element. That's very important. It gives us consoling element. பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு, birth, death, rebirth. இது வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, கடைசியா நம்ம மோக்ஷா, லிபரேஷன், மோக்ஷா கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த ப்ரோசஸ் வந்து போகிற ப்ரோசஸில் தர்மத்தை ஃபாலோ பண்ணோம்னா, குட் கர்மா செய்வோம், லைஃப் வில் பி ஈஸியர், ஸ்மூத்தர். ஓகே, பேட் கர்மா செஞ்சோமா மேபி வி வில் go through very depressing life. Okay, which nobody wants to. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு பெண்ணா பிறந்திருப்போம், ஆணா பிறந்திருப்போம், ஒரு பெரிய ராஜனா பிறந்திருப்போம், இல்லை ஒரு கணக்கு பிள்ளையா பிறந்திருப்போம், இல்லை ஒரு நாட்டை ஆடுறவங்களா பிறந்திருப்போம், சிவ தொண்டனா பிறந்திருப்போம், ஒரு கடைசியா ஒரு ஞானியா பிறந்து இறைவனை அடையிறது தான் எண்ட் கேம். நமக்கு தெரியும். ஓகே, எண்ட் கேம் எப்படி இருந்தாலும் ஒரு கட்டம் வந்ததோட அந்த இறைனை நம்ம அடைஞ்சிருவோம். ஓகே, ஸோ இஃப் யூ see this, சிலர் வந்து எங்கே போவாங்க, காஷிக்கு போவாங்க. வாரணாசி காஷிக்கு போய், காஷியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோட்டல் இருக்கு. இந்தியாவில் நிறைய ஹோட்டல் இருக்கு, நீங்க எல்லாம் போயிருப்பீங்க. பட் காஷியில் வந்து there is death hotel in Varanasi or Kashi, death hotel.
சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? No, sir, I've not heard of Death Hotel. Death hotel means you go and stay in the hotel, you book the hotel, you stay until you die. Maybe you pay upfront, பிள்ளைங்க வந்து காசுலாம் கட்டிடுவாங்க. அப்பா அம்மா காஷியில் இறக்கணும்னு ஆசைப்பட்டவங்க. ஓகே, காஷியில் தான் உயிர் போகணும், கடைசி காலம் வந்து காஷியில் தான் முடியணும்னு இந்த மாதிரி ரூம் எடுத்து அவங்க ரெண்ட் பண்ணிக்குவாங்க. அங்கேயே இருப்பாங்க, இறக்குற வரைக்கும் அங்கேயே இருப்பாங்க. இறந்துட்டாங்கன்னா அங்கே காஷிலே அவங்களை கொண்டு போய் எரிச்சிருவாங்க. அந்த சர்வீஸ்லாம் அங்கே வந்து இருக்குது, அப்படியே இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு வாழ்க்கையை யோசிச்ச ஒரு சமயம் தான் சனாதன தர்மம். See, we celebrate death, you know. ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கி இறப்பு வரவேற்கிறாங்க சொன்னா பாருங்க, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் டெத் நீட் டு பி செலிப்ரேட்டட். எஸ், because it's only death of the body. If they can, if இவங்கெல்லாம் mature souls இருந்தால் அவங்களுக்கு வந்து லிபரேஷன் கிடைக்க போதும், that could be one of the best death they could ever have, because they are not going to come back. They are going to go and join the abode of Lord Shiva. So why reincarnation is good? Okay, the joke பாருங்க. Yeah, well, I didn't believe in reincarnation when I was your age either. சின்ன பையன் வயசான மனித தாத்தாட்ட சொல்கிறான், உங்கள் வயசில் இருக்கிறப்ப நானும் அதை நம்பலை, ரீஇன்கார்னேஷன் நம்பலை. அப்போ உங்கள் வயசாக இருக்கிற மாதிரினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பையன் எத்தனையோ தடவை பிறந்திருக்கிறான், பையனுக்கு எல்லாம் நல்லா விளங்கியிருக்குது. அதனால இந்த பிறப்பில் சிறு வயசுலேயே சில பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, சரியான பாதையில் போக ஆசைப்படுவாங்க, கெட்டது தொடைய மாட்டாங்க சிறு வயசுல. ஏன்னா அவங்க நிறைய தடவை பிறந்த ஒரு ஆத்மாவாக இருக்கும். அதனால தான் நம்ம குழந்தை நம்மளோட சின்னதாக இருந்தால் கூடயும் நம்ம நினைக்க முடியாது அவங்க நம்ம தான் எல்டரு, நம்ம ரூல் பண்ணலாம் அவங்கள நினைக்க முடியாது. கடைசி சமயத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளோட மெச்சூரான சோலாக இருப்பாங்க, நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, நீங்களே கண்ணால் பார்த்துருப்பீங்க. சார் படிங்க சார். பிலீஃப் இன் ரீஇன்கார்னேஷன். Belief in reincarnation is often considered beneficial because it provides profound comfort regarding mortality, eliminates the fear of a final end, and offers unlimited opportunities for spiritual growth, learning, and perfecting the soul over many lifetimes. It promotes accountability through karma and fosters hope for reunion with loved ones. ஓகே, ரீஇன்கார்னேஷன் இருக்கிற ஐடியானால நம்மளோட வாழ்க்கை gives a lot of comfort to us. திடீர்னு ஒரு கணவன் இறந்துட்டாரு, மனைவி இறந்துட்டாங்க, படங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, காதலன் காதலி இறந்துட்டா கூட பரவாயில்ல, அடுத்த பிரிவில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு ஐடியாவை உருவாக்குறது ரீஇன்கார்னேஷன். ஸோ தட் வி டோன்ட் டேக் த பெயின் ஸோ மச். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் நாட் தி எண்ட். ஓகே, இறப்பு எண்ட் இல்லைன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஓகே, உயிர் உடலை விட்டு பிரிந்து போகுது, அவ்வளோதான். அதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, உயிர் உடல் விட்டு பிரிந்து போகுது, அதுக்கு நல்ல உடல் கிடைக்க போகுது, அது திரும்ப வரப்போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரே சூழ்நிலையில் தான் வந்து பிறப்பாங்க. இப்போ மலேசியாவில் பிறந்துட்டோம் நம்ம, சான்சஸ் ஆர் வெரி ஹை தட் வில் கம் பேக் ஹியர். ஓகே, சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை பிகாஸ் அவர் கர்மா will attract that kind of birth. So we have a few reasons which you need to know. You need to know if you really want to explain Hinduism, Sanatana Dharma, to people of different faith like Islam, Christianity and Judaism. அந்த 3 அப்ரஹாமிக் ரிலிஜனும் ரீஇன்கார்னேஷன் நம்பல. ஓகே, ரீஇன்கார்னேஷன் அவங்களோட பைபிள்ஸில் இல்லை. ஓகே, நம்ம வழிபாட்டில் நம்மளோட தத்துவத்தில் reincarnation very important. Okay, so here I list key reasons why belief in reincarnation is viewed as positive. Reincarnation நம்பிக்கை இருக்கிறதுனால என்ன நன்மை நமக்கு வாழ்க்கையில் பாருங்க, என்ன நன்மை சார்? Comfort and reduced fear of death. It alleviates anxiety about death, viewing it not as an end but a transition to a new life. ஓகே, நீங்க ஒரு இறப்புக்கு போறீங்க, அவங்க போயிட்டு சொல்லுங்க, அவர் எங்கே போயிட்டாருமா, அழுவாதீங்கம்மா, அவர் எங்கே போயிட்டாரு, அவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவீங்க. வேற ரிலிஜனை சொல்ல முடியாது அது. ஓகே, it gives us viewing it not as an end. It is end, yes, but a new beginning. அதையும் நம்ம வந்து அதனால தான் அவங்களுக்கு பூஜைகள்லாம் செஞ்சு 16 நாள் அவங்களுக்கு விளக்கெல்லாம் வச்சு அவங்களோட அடுத்த பயணத்துக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம செஞ்சு அவங்கள அனுப்பி வைக்கிறோம்.
ஸோ நமக்கு தெரியும் அவங்க எண்ட் இல்லை, முடிஞ்சு இதோட அப்படின்னு இல்லை. திரும்ப அந்த குடும்பத்திலே வந்து பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடந்த கதைகள்லாம் நிறைய இருக்குது. கேரி ஆன் சார். Opportunities for growth and evolution. It suggests the soul matures over multiple lives, allowing individuals to correct mistakes, learn lessons, and evolve to higher levels. எப்பயுமே மிஸ்டேக் செஞ்சுட்டு என்ன நினைப்போம், நெக்ஸ்ட் டைம் செஞ்சனா கண்டிப்பாக அந்த தப்பை செய்ய மாட்டேன். ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, உங்களை அதோட உங்கள் எண்டுன்னு போட்டு உங்களை நரகத்தை தள்ளினா அது நியாயமா? கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல, டு கரெக்ட் அவர் மிஸ்டேக்ஸ், டு லேர்ன் நியூ லெசன்ஸ் அண்ட் இவால்வ் டு ஹையர் லெவல்ஸ். ஒவ்வொரு பிறப்பும் நம்மளை இன்னும் மேம்பாடு செய்ய தான் உதவும். இன்னும் மேலே தான் நம்ம போவோம். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். ஆனால் போன பயணத்தில் சில விஷயத்தை மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ அதை வந்து கவனித்து கற்றுருப்போம். நெக்ஸ்ட் சார். Karmic justice and accountability. The belief that actions in this life affect future lives encourages ethical behavior and personal responsibility. ஓகே, நிறைய இந்துக்கள் வந்துட்டு ரொம்ப எத்திக்கலா பிஹேவ் பண்றதுக்கு காரணமே இந்த அன்கான்ஷியஸ் பிலீஃப் இன் த லா ஆஃப் கர்மா. யாரையும் நம்ம தெரிஞ்சு செஞ்சிடக்கூடாது, தவறு யாரையும் ஏமாத்திடக்கூடாது, அது நமக்கு தான் திரும்ப வரும் அப்படின்றத ஆழமாக நம்புறனால தான் 1.4 பில்லியன் பாப்புலேஷன் இந்தியாவில் 1.4 பில்லியனை பார்த்துக்கிற அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லைங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சின்னது தான், பட் தேர் ஒரு ரவுண்ட் 1 மில்லியன் பீப்புள் இருப்பாங்க. அதுக்கு 2-3 ஸ்டேஷன் கூட இருக்காது. That is Hinduism. That is Sanatana Dharma. Deep inside, people feel they cannot do. அவங்க ஏழையாக இருப்பாங்க, ஆனால் அவங்க ஏழையாக இருப்பாங்க, அந்த ஓரத்துலேயே இருக்கும், ரோட் ஓரத்துலேயே அவங்க வீட்டிலாம் இருக்கும். பணக்காரங்க காடி போகும் வரும் எல்லாம் வரும். ஆனால் அவங்க போயிட்டு அதை நிப்பாட்டி பறித்து அந்த மாதிரி பர்சன்டேஜ் so low. So deep inside, if you see our people, they have this belief. நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோமா, மற்றவங்களோட பணம் மேலே, மற்றவங்களோட பொருள் மேலே ஆசைப்பட்டோமா, அது பெரிய கர்மமாக முடியும் நமக்கு. இல்லாட்டி நம்ம சில பேர் இன்னும் ஆழமாக போய் நம்ம செய்கிறது நம்ம பிள்ளைங்களை பாதிக்கும்னு நினச்சி ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ்வாங்க. ஸோ இட் கிவ்ஸ் கர்மிக் ஜஸ்டிஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, ஸோ தட் இட் என்கரேஜஸ் பீப்புள் ஆஃப் எத்திக்கல் பிஹேவியர். முறையான ஒரு வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறதுக்கு இந்த பிலீஃப் ரொம்ப உதவி செய்யுது. நெக்ஸ்ட் சார். Meaningful explanations for life's inequalities. It provides a framework for understanding why people are born into different circumstances, suggesting it is part of a broader long-term spiritual journey. Yes. பிறந்த ஒரு 8 வயசு குழந்தைக்கு கேன்சர். மற்ற ரிலிஜனில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி? கடவுளுக்கு ஆசையாக அந்த பிள்ளை கேன்சர் வரணும்னு. ஓகே, அந்த இன்இக்வாலிட்டி. சில பேர் ராஜா மாதிரி பணக்காரங்கள பிறந்திருப்பாங்க, சிலர் ஏழையாக பிறந்திருப்பாங்க. ஏன்? இந்த பிறப்பு தானே, இந்த உடல்ல தானே, அடுத்த வாய்ப்பு யாருக்கு எப்படி அமையும் நமக்கு தெரியாது இல்லை. ஸோ இட்ஸ் சஜெஸ்டிங் தட் அ ப்ராடர் லாங் டேர்ம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஸோ ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன் அ லாங் டேர்ம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஒருத்தவங்களுக்கு சிறு வயசுலே தீராத வியாதி வந்து அவங்க இறந்துட்டாலும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. தே ஆர் ஆல்சோ இன் த ஜேர்னி. இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ஜேர்னி ஆல்சோ. Carry on, sir. Sense of connection. It offers hope for reuniting with loved ones in future lives. Yes, நான் கொஞ்சம் முந்தி சொன்ன மாதிரி கணவர் இறந்துட்டாரு, மனைவி இறந்துட்டாங்க. At least they say, okay, one day we will meet. Many people believe that, and this gives so much of comfort to the heart. Okay, இல்லாட்டி அந்த வருத்தத்தோடு அவங்க வாழணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரீயூனியன்னு ஒன்று ஐடியா இருக்குது. நம்ம திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நமக்கே தெரியாது, ஆனால் நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு நம்பிக்கை உருவாக்க அளவுக்கு இந்த ரீஇன்கார்னேஷன் நமக்கு ஐடியா கொடுக்குது. ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன். சார். Spiritual liberation. In many traditions, it provides a path to eventually break the cycle of suffering, samsara, and achieve liberation, moksha or nirvana. ஓகே, மோக்ஷா or நிர்வாணா. இது ஏன் நிறைய ட்ரெடிஷன்ஸ்ல இன்க்ளூடிங் புத்திசம் ஏன் இது நம்புறாங்க? இட் ப்ரொவைட்ஸ் அ பாத் இவென்ச்சுவலி டு பிரேக் த சைக்கிள். ஓகே, வந்து போகிறது பிறப்பு இறப்பு எதுக்கு?
அதை பிரேக் பண்றதுக்கு தான். அந்த சம்சாரா அந்த சைக்கிளை பிரேக் பண்ணிட்டா யூ கெட் லிபரேஷன், moksha, the end game. Okay, so this belief system can transform life into a game or a classroom, reducing the pressure of a single high stakes lifetime. மறுபிறவின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் அச்சீவ் பண்ணாமே பலர் வந்து ஆசைப்படுறது சின்ன சின்ன விஷயத்த ஆசைப்படுறதே அச்சீவ் பண்ணாம இறந்து போயிடுவாங்க. இப்போ அந்த ஆசைகள்லாம் எப்போதான் நிவர்த்தி பண்றது? ஒரு வாய்ப்பு இருக்கு, திரும்ப நீங்க வரலாம். வந்து எது ஆசை, எதான் செய்யணும், எப்படி வாழணும் நல்லா கத்துக்கிட்டு கடைசியா இறைவனடி சேர்றதுக்கு வழி வகுக்கக்கூடிய அளவுல இந்த ரீஇன்கார்னேஷன் philosophy நம்ம சமயத்துல இருக்கு. So this is very important. If you want to karma reincarnation is very important knowledge you must have if you want to argue or maybe discuss religion with your friends of other faith like Islam, Christians and Judaism. ஏன்னா இவங்கெல்லாம் இந்த 3 சமயமும் இதுல அறவே நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. Okay, all right, so we have done 2 lessons, a very long 2 lessons today. What is dharma? Very important lesson. Dharma வந்து ரொம்ப ரீச்சான வார்த்தை, சாதாரணமான மீனிங் இல்லை. நம்ம வாழ்க்கையே தர்மா தான். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி வாழ்றோமோ அது தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு தான் அர்த்தம். அப்புறம் வாட் இஸ் ரீஇன்கார்னேஷன் படித்தோம், ஆழமா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த இதில் எழுதியிருக்காங்க பாருங்க சார். Here it's written, I took it from here. When all the needed lessons. படிங்க சார் திரும்ப. This is from Part to Seva, lesson 33. When all the needed lessons have been learned, your soul has matured, all karmas have been resolved, and you have realized God. You will not need to be born again. That is called liberation or moksha, the destiny of all souls without exception. Yeah, without exception. ஓகே, நம்ம எல்லாரும் அந்த பாதையில் தான் இருக்கோம், அங்கே தான் ரீச் பண்ண போகிறோம். வித்தவுட் எக்ஸப்ஷன் ஃபார் ஆல் சோல்ஸ். இது எந்த சமயத்திலும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, மற்ற சமயத்தில் இது சொல்ல மாட்டாங்க, இப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்லுவாங்க எங்கள் தூதரை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சமயத்தில் அந்த ஐடியரே கிடையாது. எல்லாரும் போகிறோம், எல்லாரும் சிவனடி போய் சேர்றோம். ஓகே, எல்லாம் அதுக்கு தேவையான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த நம்மளோட பிறப்பும் இறப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். திண்ணம் கண்டிப்பாக நடக்கும், without exception. So this one beautiful reason why we Hindus we are very inclusive. யார் கதவையும் தட்டி நம்ம எங்க மதத்துக்கு வாங்க நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் all of us are going the same place. All of this is the most beautiful concept, most beautiful idea in our religion, that we don't have to have any problem with anybody. We can coexist with any religion, any belief system. We got no problem. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, இந்த மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கீங்களா, நீங்கள் எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போய் சேர்றீங்க. ஆழமான நம்பிக்கை நம்ம சமயத்தில் இருக்குது. ஓகே சார், எனி questions சார் for today's lesson? Did we finish the last line, sir? The number 7, the Roman 7. Okay, Roman 7. Okay. Yeah. I read this. Oh, okay. Yeah, I read this. So it gives comfort. Okay, like what Gurudeva said, it's a great consoling element. Reincarnation has been a great consoling element. ஸோ அடுத்த இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாலே சாதாரண படிக்கிற பிள்ளைங்க இல்லை லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃபெயில் பண்ணிட்டா திரும்ப எடுக்கலான்னு சொன்னாலே அது எவ்வளோ பெரிய ரிலீஃபாக இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற பல நிலைகளில் வளர்ந்த பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்குன்னு நினைக்கிறப்ப அது gives a lot of comfort. So this is very important. Okay, thank you so much. நன்றி, வணக்கம். திரும்ப மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய லெசன் இருக்கு நம்ம படிக்க. Sir, question, sir. Yes. Is there one lesson on non-violence? Yes, sir. In the book? Yes. Okay, because Yes. today we also again came across the concept of non-violence. I remember last time you also showed. இருக்கு சார், இருக்கு. அந்த பெரிய புக் டான்சிங் வித் சிவால கண்டிப்பா ஒரு லெசன் தனியா இருக்கு.
In the booklet, Uh, there is mention. There is mention. There's mention, or is there a separate lesson for non-violence? I think it is there, sir. Is there? Yeah. Okay, because sometimes, like some religions, even in Hinduism, there are some who are very particular or absolute about not harming others. Mhm. Whereas I think you have touched on a few times Mhm. about harming certain things in a certain circumstance, Mhm. but not in other circumstances. Yes. For example, the you mentioned about the snake which comes to the house, and you Mhm. have to kill the snake. Yeah, yeah. For different reasons. Yeah. Intention is different. Intention is different. Right. Okay. Padipan, sir. All right. Okay. Thank you, everyone. Bye bye. Thank you, sir. Okay. We'll see you again next week.